ஆகஸ்ட் மாதம் 3ஆம் நாள் ஞாயிறு. வாக்கு. இன்றைய இறை வார்த்தையில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற செய்தி செல்வத்தின் நிலையாமையை குறித்து. இயேசு ஆண்டவர் செல்வந்த அறிவிழி இவனது ஊமையை நமக்கு சொல்லி, செல்வத்திற்கு எதிரானவர்கள் அல்ல நாம், பணக்காரர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் எதிரானவர்கள் அல்ல நாம், மாறாக பெற்றுக்கொண்டிருக்கிற செல்வம் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது, அது நமக்கு பயன்படு பொருளை தவிர நமக்கு எஜமானன் அல்ல என்பதை புரிந்து கொள்ளாத ஒரு செல்வந்தன் உடைய செயல்பாடுகள் இவை பாடமாக முன்வைக்கப்பட்டு நமக்கு 3 செய்திகள் சொல்லப்படுகின்றன. முதலாவது, இறைவனால் கொடுக்கப்படுகிற அத்தனை செல்வங்களும் அடுத்தவருக்கும் சமூகத்திற்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, செல்வம், பணம், வசதி என்று போகிற போது இவற்றின் மேல் நாம் பார்வை வைத்தால் நல்ல காரியங்களுக்கும் தான தர்மங்களுக்கும் நம்முடைய பார்வை திரும்பாமல் போகிற அந்த ஒரு நிலை ஆசிரியல்ல, சாபத்தை கொண்டு வருகிறது என்கிற பாடத்தையும் பெறுகிறோம். மேலும் டை எம்டி என்று சொல்லி இறக்கிற போது ஒன்றுமில்லாதவராக இறந்து போக அடைக்கப் பெற்றிருக்கிறோம் என்று இப்பொழுது ஒரு கருத்தாக்கம் சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்வில் நமக்கே எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு எதையும், குறிப்பாக செல்வம் மட்டுமல்ல, நம்முடைய திறமைகள், மேலும் இறைவன் கொடுத்திருக்கிற சிறப்பு கொடைகள், இவற்றையெல்லாம் நாம் வாழுகிற நம்முடைய வாழ்நாளிலே கொடுத்து இறக்கிற போது எல்லாவற்றையும் முழுமையாக நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிற அளவிற்கான நிறைவு என்பது என்று இந்த ஓமையின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது என்கிற நேர்மறை செய்தியான சொல்லப்படுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்வில் எது நிலைத்து நிற்கும், புண்ணியங்களும் தான தர்மங்களும் என்பதை உணர்ந்து அடுத்த நமது வாழ்வில் அவை நமக்கு துணை நிற்கும் என்பதை உணர்ந்து வாழ்வை சிறப்பாக வாழ முயலுவோம். ஆமென்.